சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த தம்பதி தங்களின் 16 வயது மகளையும் அவரின் தோழிகள் 6 பேரையும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதை வீடியோ எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விற்பனை செய்து வந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மயிலாப்பூரைச் சேர்ந்த சிறுமி ஒருவருடன் 2 வாலிபர்கள் நெருக்கமாக இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது என அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மயிலாப்பூர் போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் அந்த வீடியோவை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் சிறுமியுடன் நெருக்கமாக இருந்த பட்டினப்பாக்கம் மற்றும் தாம்பரத்தைச் சேர்ந்த வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது சிறுமியின் பெற்றோரே அவரை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதை வீடியோ எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அதை பதிவிறக்கம் செய்ய 3000 ரூபாய் வரை வசூலித்தது தெரியவந்தது. சிறுமியின் பெற்றோரை பிடித்து போலீசார் விசாரித்த போது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 4 பேரும் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். சிறுமியின் பெற்றோரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஸ்மார்ட் போன்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் தனித்தனியாக 6 சிறுமியருடன் வாலிபர்கள் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் இருந்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் போலீசாரிடம் சிக்கிய சிறுமியின் பெற்றோர் அச்சிறுமியின் தோழியர் 6 பேரையும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதை வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவேற்றம் செய்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சைபர் குற்றப்பிரிவு போலீசார் உதவியுடன் இணையதளத்தில் இருந்து சிறுமியரின் ஆபாச வீடியோக்களை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த வகையிலும் சிறுமியரின் ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்ப்பது மற்றும் அதை மற்றவர்களுக்கு பகிர்வது சட்டப்படி குற்றம். இதனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுமியரின் ஆபாச வீடியோக்களை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் பகிரப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெற்ற மகளையும் அவரின் தோழிகளின் வாழ்வையும் சீரழித்த பெற்றோரின் பின்னணியில் பாலியல் தொழிலில் முக்கிய புள்ளிகள் இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இக்குற்றத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் அரசின் சமீபத்திய சட்டத்தின் கீழ் தூக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னைக்கு ஏராளமானோர் திரும்பி வருவதால் செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை கடும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொங்கல் விடுமுறை முடிந்துவிட்டபடியால் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் தலைநகர் சென்னை நோக்கி திரும்பி வருகின்றனர். ஆயிரக்கணக்கானோர் பேருந்துகள், ரயில்கள், சொந்த வாகனங்கள் மூலம் சென்னைக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக கடந்த ஒரு வாரமாக மக்கள் நெருக்கம் குறைவாக காணப்பட்ட சென்னை மீண்டும் இயல்பு நிலைக்கு மாறுகிறது. சொந்த ஊரில் இருந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக கிட்டத்தட்ட 8200 பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் சென்னைக்கு மக்கள் திரும்பி வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏராளமான கார்கள், சொகுசு பேருந்துகள் என கடும் நெருக்கடி காணப்பட்டது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். போக்குவரத்து நெரிசல் எதிரொலியாக செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மதுரை திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை கெடுக்கும் விதமாகவும், முருகப்பெருமானை அவமதிக்கும் விதமாகவும், இந்துக்கள் மனம் புண்படும் விதமாகவும் தடையை மீறி இன்று ஆடு, கோழி அறுத்து சமபந்தி விருந்து நடத்தப்போவதாக சில இஸ்லாமிய அமைப்புகள் அறிவித்துள்ளதற்கு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவிற்கு சென்ற ஒருவர் ஆடு பலியிட முயன்றதை போலீசார் தடுத்தனர். இதற்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவுவிடம் மணப்பாறை திமுக எம்எல்ஏ அப்துல் சமது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுத்தார். இதற்குரிய பதில் கேட்டு மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவுக்கு சட்டசபையில் இருந்து கடிதம் அனுப்பப்பட்டது. தொடர் ஜல்லிக்கட்டு காரணமாக அடுத்த வாரம் பதில் அனுப்ப முடிவு செய்திருந்த நிலையில் சில அமைப்புகள் தடையை மீறி இன்று ஆடு, கோழி அறுத்து சமபந்தி விருந்து கொடுக்க போவதாக அழைப்பு விடுத்துள்ளன. இதற்கு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனால் மலை மீது யாரும் செல்லாத வகையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் சில மாதங்களாக மண் அரிப்பு ஏற்பட்டு பக்தர்கள் புனித நீராட முடியாத நிலை உள்ளது. கோவில் முன் 500 அடி நீளத்திற்கு 7 அடி ஆழத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு யாரும் சென்று விடாதபடி கரையில் கம்புகளை கட்டி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் மண் அரிப்பு பிரச்சனையை தடுக்கும் வகையில் 18 கோடி ரூபாய் செலவில் பணிகளை மேற்கொள்ள
சென்னை ஐஐடி அதிகாரிகள் குழுவினர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். கடலில் 160 மீட்டர் நீளத்திற்கு அலை தடுப்பு சுவர் அமைக்கவும், 700 மீட்டர் நீளத்திற்கு மணல் கொண்டு செயற்கையாக கடற்கரை உருவாக்கவும் ஐஐடி பரிந்துரை செய்துள்ள நிலையில், அதற்கான நிதியை யார் ஒதுக்கீடு செய்வது என்பது தொடர்பாக அறநிலையத்துறைக்கும் மீன்வளத்துறைக்கும் பிரச்சினை எழுந்துள்ளது. இதனால் பணிகள் துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள் குழு இன்று நேரில் ஆய்வு செய்தது. அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவரம் தெரியவரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசை கண்டித்து வரும் 25ஆம் தேதி டிராக்டர் பேரணி தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக விவசாய சங்க தலைவர்கள் அறிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் விரைவில் தேர்தல் அரசியலில் களம் இறங்குவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள நிறுவனருமான நிதிஷ்குமார் அதிரடி அரசியலுக்கு பெயர் போனவர். இவரின் மகன் நிஷாந்த் குமார் பீகார் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன.